சேனல் ஆரம்பிச்சு உங்க சேனலை நீங்க மானிட்டேஷன் பண்ண நினைக்கீங்களா? தெரியாதனமா நான் செஞ்ச தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா ஆட் ரன் ஆகல. இந்த ஆட் ரன் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 4000 வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எனேபிள் பண்ணணும். கடந்த அந்த 1 வீக்கா என்னோட சேனல்ல எந்த வியூஸுமே அதிகமா போக மாட்டேங்குது. 3000 வாட்ச் அவர் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு 4000 வாட்ச் அவர் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நம்பரா தெரியாது. சேனல் ஆரம்பிச்சு உங்க சேனலை நீங்க மானிட்டேஷன் பண்ண நினைக்கீங்களா? தெரியாதனமா நான் செஞ்ச தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்க சேனல் மானிட்டேஷன் ஆகும், ஆனா வியூஸ் கம்மியாயிரும். நான் என்ன இஷ்யூன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன். லேக்கே சவுதி அரேபியால இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணேன் என்னோட சேனல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி 2 வருஷம் ஆப்ஷன் வந்துச்சு. அதுல வந்து எனக்கு எலிஜிபிள் ஆகி நான் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி அந்த சேனலும் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. இந்த சேனல் தான் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் தான். இந்த சேனலும் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. மானிட்டேஷன் ஆகி 1 வீக் தான் ஆகுது. என்னோட வீடியோ ஆடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இம்ப்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்ம வீடியோ வந்து நம்ம போடுற வீடியோ நல்ல நல்ல கண்டென்ட்டா இருக்கு, ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது. என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தா ரொம்ப மைண்டு அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றோம், குறைஞ்சது எப்படியும் ஒரு 1000 வியூஸ் ஆச்சு வந்துடும். ஷார்ட்ஸே நீங்க பாருங்க, நேற்று போட்ட ஷார்ட்ஸ்ல வெறும் எனக்கு ஒரு 100 போறதுக்கு 5 வியூஸ் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இதாயிருந்துச்சு. சரி, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஏதுன்னு நான் வந்து சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஆஃப் மானிட்டேஷன் பண்ணீங்கன்னா உங்க சேனல்ல ஆட்ஸ் ரன் ஆகும். உங்க வீடியோக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் ரன் ஆகும். இந்த ஆட்ஸ்லாம் டோட்டலா ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த ஆட்ஸ் ரன் ஆனாதான் நம்ம சேனலுக்கு வந்து இம்ப்ரெஷன் கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேட்பீங்க. ஆல்ரெடி நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு ஒன்றும் சொல்யூஷன் கிடையாது. உங்க சேனல் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் அவர், இதை நீங்க ரீச் பண்ணி மறுபடியும் அந்த ஆட்ஸ் பட்டனை நீங்க ஆன் பண்ணி விட்டாதான் உங்க சேனலுக்கு growth கிடைக்கும். இப்போ அந்த ஆட்ஸ் மூலியமா தான் நம்ம சேனல் வந்து அதிகம் growth ஆகி போய்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு இம்ப்ரெஷன் கொடுப்பான் யூடியூப். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த ஆடை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டோம். இப்போ என்னாச்சு? நம்ம சேனல் மொத்தம் தவண்டுகிட்டு இருக்கு. இப்போ நம்ம 3000 வாட்ச் அவரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். ஆனா இந்த 1000 வாட்ச் அவரை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வந்து போட இப்போ நீங்களே பாருங்க, என்னோட சேனல்ல 100 போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இப்போ நான் கூட இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ கூட நான் எடுக்கிறேன். எனக்கு எடுக்கிறதுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அங்கே ஒரு சேர் செட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வச்சு தான் நான் ஸ்டாண்டை வச்சு இது பண்ணியிருக்கேன். அதுபோல் இப்போ இந்த வீடியோவுக்கு நான் எவ்வளோ கஷ்டம் பண்ணி தமிழில் கூட பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக நான் தமிழில் கூட ரெடி பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு கூட தெரியாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு வியூஸ் போகுமா போகாதான்னு தெரில. ஆனால் நம்ம பண்ணக்கூடியதை வந்து நம்ம விடாமுயற்சியை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. வியூஸ் போகுதோ போகலையோ அது நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. நம்மளோட வீடியோ ஒரு 10 பேர்கிட்ட சேருதா, 10 பேர்லேருந்து 100 பேர்கிட்ட சேருதா, அதுதான் நம்ம பார்க்குறோம். 100லேருந்து 1000, 1000 2000, 3000, 5000, 10000 அப்படின்னு போய்கிட்டு இருக்கும். அது வந்து நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. மக்களாகிய உங்க கையில தான் இருக்கு. எனக்கு இன்னும் எவ்வளோ கேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் அந்த யூடியூப் வீடியோ வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இப்போ நான் என்னென்னா ரொம்ப ஷேடாக இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போடுற வீடியோ வந்து வியூஸே வர மாட்டேங்குங்க. வியூஸ் ஒரு வீடியோவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்டிவ் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம சேனலில் வந்து வியூஸ் அதிகமாக பண்ணணும். நம்மளுக்கு மேலும் இன்னும் பண்ணணும் அப்படின்னு தோணும். இன்னும் 600 வாட்ச் அவர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆக போதோ என்ன ஏதுன்னு தெரியல. பழைய வீடியோ கூட அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி பார்த்தீங்கன்னா என்னோட முடிஞ்சால் அந்த சைடில் ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன் பாருங்கள். என்னோட வந்து இம்ப்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் 8000, 10000 அந்த மாதிரி நம்மளுக்கு ரியல் டைம்ல வந்து வியூஸ் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 1000 தாங்க இருக்கு. பழைய வீடியோ என்ன வீடியோ போய்கிட்டு இருந்துச்சோ அந்த வீடியோல கூட இம்ப்ரெஷனை கம்மி பண்ணிட்டான். ஏன்? ஆட் ரன் ஆகல. முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் இதுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, நீங்க யாரும் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்றோம். என்ன பார்க்கணும் இந்த வீடியோல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆப் மானிட்டேஷன் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க.
500 சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், 3000 வாட்ச் ஹவராக இருக்கட்டும், கம்ப்ளீட் ஆனாலும் நீங்கள் வந்து அதை வந்து எனேபிள் பண்ணிடாதீங்க. என்னோட என்னோட அபிப்பிராயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மேலும் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான் அதில் இருக்குது. ஏன்னா என்னோட சேனலில் நான் பட்ட ஸ்ட்ரகிள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம பட்டதை வந்து நம் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறது. மித்தபடி என்ன கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட சேனல் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, ரொம்ப வரஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குங்க. வியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஷார்ட்ஸ்லேயா இருக்கட்டும், ஃபுல் லாங் வீடியோலாம் இருக்கட்டும், இம்ப்ரெஸ்ஸே கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா ஆட் ரன் ஆகலை. இந்த ஆட் ரன் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், 4000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். என்ன பண்ண முடியும், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நம்மளுக்கு தேவையானது வெறும் 600 தான். வெறும் நம்பர் வெறும்னு சொல்கிறேன், ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வியூஸும் போக மாட்டேங்குது, நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனும் கொடுக்க மாட்டேங்கிறான், வாட்ச் ஹவரும் வர மாட்டேங்குது. டெய்லி ஒரு 50 வாட்ச் ஹவர் கிட்ட எனக்கு ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி 10 வர்றது ரொம்ப தயங்குது. என்ன நான் இப்படி தப்பு பண்ணேன்? நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 1க்கு 10 வாட்டி நான் யோசிப்பேன், இப்படி பண்ணலாமா. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். 500 வாட்ச் ஹவர் சப்ஸ்கிரைபர், 3000 வாட்ச் ஹவரை வந்து ரொம்ப ஈஸியாக எனேபிள் பண்ணி இதை மாதிரி போட்டு வடக்கணுங்களாக இருக்கட்டும், நம்ம நிறைய சேனல்லே பார்த்துருக்கேன். பண்ணிங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் தான் இப்படி இந்த மாதிரி வீடியோ போடுறோம். ஏன்னா நான் அந்த ஸ்ட்ரகிளை வந்து அனுபவிச்சிருக்கேன். இந்த கடந்த அந்த 1 வீக்காக என்னோட சேனலில் எந்த வியூஸுமே அதிகமாக போக மாட்டேங்குது. நான் பழைய வீடியோவாக இருக்கட்டும், நல்ல பூஸ்டாக போய்கிட்டு இருந்த வீடியோ கூட இப்போ ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஏன்னா நான் பண்ண அந்த ஒரு தப்புனால அதை நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் 500 வாட்ச் ஹவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 3000 வாட்ச் ஹவரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம சேனலில் உள்ள ஆட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம சேனலுக்கு இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 3000 வாட்ச் ஹவர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நம்பராக தெரியாது. ஏன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்திருப்பீங்க. அதே கஷ்டம் இந்த ஒரு 1000 வாட்ச் ஹவருக்கு நீங்கள் அதே கஷ்டத்தை படுங்க. கம்பல்சரியாக உங்கள் சேனலும் நீட்டாக மானிட்டேஷன் ஆகி உங்கள் சேனல்லையும் ரொம்ப க்ரோத்து கிடைக்கும், ரொம்ப இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஏன்னா அந்த ஆட் ரன் ஆக நம்மளுக்கு ரொம்ப க்ரோத் கொடுப்பாங்க யூடியூப்காரன். அதில் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம அன்னைய கண்டென்ட் எடுத்து உள்ளே போட்டு நம்ம வியூஸ் வாங்கிடலாம், வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. முழுக்க அது உங்களோட கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது தன்மையில் வந்து நல்லா பண்ணது வந்து கற்றுக்கோங்க. தன்மையில் வந்து நல்லா பண்ணுங்க. அந்த தன்மையில் வந்து பார்த்து நம்ம வீடியோ வந்து உள்ளே வர்றதுக்கு வந்து அந்த தன்மையில் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி தன்மையில் ரெடி பண்ணுங்க. வீடியோவில் கண்டென்ட்டு கூட நீட்டாக போடுங்க. உங்கள் சேனல் கண்டிப்பாக க்ரோத் ஆகும். உங்கள் சேனலும் மானிட்டேஷனுக்கு எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை மானிட்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஆகட்டும், தயவு செஞ்சு அடுத்த வீடியோ போட்டு வியூஸை வாங்கிடாதீங்க. வியூஸை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகாது, உங்கள் உழைப்பும் வேஸ்ட் ஆகிரும். சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் எந்த சப்ஸ்கிரைபர் எந்த வீடியோவில் மூலமாக வந்தாங்களோ அந்த மாதிரி கண்டென்ட்டை தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து வேற போடுவீங்க, அதை வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்பாயிண்டட் ஆக அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க அந்த வீடியோவை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு, நான் AK316 வச்சுருக்கிறேன்னா நான் எல்லா சவுதியில் உள்ள இதாக இருக்கட்டும், சவுதியை பற்றியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே உள்ள நிலைமைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆல்ரவுண்டர் வீடியோவாக தான் நம்ம பண்ணுறோமே தவிர நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பண்ணல. நம்ம அந்த சேனலுக்கும் அதை தான் AK316 வச்சுருக்கோம் கூட. மேலே இவ்வளோ தான் என்னோட ஃபுல் வீடியோ. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் உங்கள் AK. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.